போர்க்களத்தில் போர் முரசும் முழங்கிவிட்டால் தின்தோள்கள் தினவெடுக்க, மீசை கோபத்தால் துடிதுடிக்க, புருவங்கள் வீச்சறிவால் போல் நெறிய, கண்கள் கோவைப்பழமாய் சிவக்க, நரம்புகள் விண்ணென்று முறுக்கேறி புடைக்க, வெறிகொண்ட வேங்கை போல் வீறு கொண்டு எழும் இனம் தமிழினம். போர் நடைபெறாத காலங்களில் வீரமும் உடல் வலிமையும் தியாக உணர்வும் உடைய இளைஞர்களை இனம் கண்டு தம் குல பெண்டிர்களை மனமுடித்து கொடுப்பதற்காகவோ படைகளில் போர் வீரர்களாக சேர்ப்பதற்காகவோ வீர விளையாட்டுகள் உருவாக்கப்பட்டன. ஆயினும் அவைகளுள் சிலம்பமும் ஏறு தழுவலும் இன்றளவும் தமிழர்களின் வீரத்தை உலகளவில் பறைசாற்றுகின்றன. சிலம்பம் தமிழர்களின் வீரத்தின் அடையாளமாகவும் பண்பாட்டு சின்னமாகவும் கலாச்சார புதையலாகவும் விளங்குகிறது. சிலம்பம் என்ற சொல் சிலம்பல் என்ற வினையின் அடியாக பிறந்தது. சிலம்பல் என்ற வினை சொல்லுக்கு ஒலித்தல் என்பது பொருள். கம்பு சுழலும் போது ஏற்படும் ஓசை மற்றும் ஆயுதங்கள் ஒன்றோடு ஒன்று மோதும் ஓசை போன்ற காரணங்களால் தமிழரின் தற்காப்பு கலைக்கு சிலம்பம் என்ற பெயர் ஏற்பட்டது. 15ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பதார்த்த குண சிந்தாமணி என்ற நூலில் சிலம்ப முதல் மல்யுத்தம் தேசி நடைபயிலின் பழம்பரவும் மெய்யிருக்கும் பண்ண துளங்கு பசி உண்டாம் கபவாத மோடுவழி சூளையும் போம் என கூறப்பட்டுள்ளது. மேற்கான் பாடலுடன் சிலம்பம் விளையாடுவதால் உண்டாகும் பயன்களை பற்றி கும்பமுனி அகத்தியரால் எழுதப்பட்ட கிபி 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கம்புசூத்திர பாடல் ஒன்று, பாரப்பா சிலம்படிக்க உக்கி தண்டம் பதிவான ஆதியந்தம் யார்தான் காண்பார், நேரப்பா தினந்தோறும் பழக்கமானால் உன்புயமும் கால் வளைக்குமப்பா என கூறுகிறது. மேலும் பொதிகை மலையில் சிலம்பம், யோகக்கலை, மருத்துவம் ஆகியன பயிற்றுவிக்கப்பட்டன என்ற விவரத்தை மற்றொரு கம்புசூத்திர பாடலில் இருவென்று அமிர்தாரசம் பருகும் போது இன்பமுடன் சிலம்பிருக்கும் வகையை சொல்லி கருவென்ற பச்சையுடன் வீச்சும் காட்டி கால்பிளமும் புசபிளமும் கலந்து சொல்லி திருவென்ற மந்திரத்தின் தீர்க்கம் சொல்லி சிவகையிலை பொதிகையில் போய் இரு என்றார்கள். குருவென்ற பொதிகையில் இருந்து கொண்டு குருவான குருவெடுத்து ஆடினேன், ஆடினேன் அதன் பிறகு கோடி கோடி அளவற்ற வித்தையெல்லாம் ஆடி கண்டு எனப்பட்டுள்ளது. ஆனால் சிலம்பக்கலை பற்றிய அகழாய்வு சான்றுகள் மிக தொன்மையானவை. தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஆதிச்சநல்லூர் அகழாய்வில் கிமு 1000க்கும் முற்பட்ட 32 வகையான இரும்பாலான சிலம்ப ஆயுதங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இவை சென்னை அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளன. வீரபாண்டிய கட்டபொம்மனின் தம்பியான வெள்ளையத்தேவன் ஆங்கிலேயரை விரட்ட சிலம்பத்தை பயன்படுத்தி வந்துள்ளதை கொட்டு கொட்டென்று மேல் பொட்டி பகடையும் கொல்வேன் என்றான் தடிக்கம்பாலே சட்டு சட்டென்று சிலம்ப வரிசைகள் தட்டிவிட்டான் அங்கே ஃபாதர் வெள்ளை என்ற கும்மி பாடல்கள் மூலம் அறிய முடிகிறது. 16ஆம் நூற்றாண்டில் மெச்சும் பெருமாள் என்ற வீரன் சிலம்ப பள்ளியில் சேர்ந்து பயின்ற விவரங்களை சிலம்ப பள்ளிக்கூடமதில் சேர்ந்து படித்துவாரான். ஆணுக்கான ஆணழகன் அழகுமிக்க பெருமாள் தேவன் என்று மெச்சும் பெருமாள் கதைப்பாடல் கூறுகிறது. சிலம்பத்தில் ஆயுதம் இல்லாமல் வெறுங்கையால் போர் செய்யும் முறை நடசாரி என்று வழங்கப்படுகிறது. நடசாரி என்பதற்கு நடந்து எதிரியை சார்தல் என்று பொருள். தெக்கன் சுவடு, குத்துவரிசை ஆகியன நடசாரியிலிருந்து பிரிந்த ஆட்டங்களாகும். இது தொடர்பாக 16 பாடல்கள் மட்டுமே கிடைத்துள்ளன. நடசாரி பற்றிய பாடல் ஒன்று, கெடியாக இருகரமும் வீசி சாடி தொங்கியே கரங்கி அடி தொல்லையாகும், அடிவிழுமுன் இடிவிழுமென அனுமான் பீமனுக்கு உபதேசித்த நடசாரி அறிவித்தேனே என தாக்கும் முறை கூறுகிறது. சிலம்பத்தில் 3 அடி கம்பால் ஆடும் முறை குறுந்தடி சிரமம் என அழைக்கப்படுகிறது. இது பற்றிய பாடல் ஒன்று கம்பின் அளவை பற்றி கடவுளின் பாதத்தை கருத்தில் எண்ணியே கணிதமுடன் குறுந்தடி முறையை சொல்ல திடமுடன் பன்னீர் விரலோடு இருசான் சாற்றியே ஒட்ட தடியது முறித்து என கூறுகிறது. குறுந்தடி சிரம சுவடுகள் 12 அடவுகளாக, ஒரு அடவுக்கு 10 பாடல்களாக 120 பாடல்கள் சுவடிகளாக உள்ளன. சிலம்பம் ஆசிய தற்காப்பு கலைகளுக்கெல்லாம் தாய் ஆகும். கிபி 522இல் பல்லவ மன்னன் புத்திவர்மன் புத்த மதத்தை பரப்புவதற்காக சீனா சென்றபோது அங்குள்ள புத்த துறவிகளுக்கு தமிழர் போர் முறைகளை பயிற்றுவித்ததாக கும்புவின் வரலாறு மூலம் அறிய முடிகிறது. தமிழகத்தின் கடைக்கோடியில் உள்ள கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் தெக்கன் களரி வழக்கில் உள்ளது. சேர மன்னன் மார்த்தாண்டவர்மாவின் நண்பனாக திகழ்ந்தவன் அனந்தன். அனந்தன் குறித்த ஒரு பாடல், கண்ணனூர் தேசத்திலே ஒரு களரியிலே படித்தவனப்பா அனந்தன், நாட்டுக்கோர் நண்பனப்பா, 108 கல்களும்
அவன் திறமையினாலே நிற்குதப்பா என கூறுகிறது. தமிழர்களின் முக்கிய வீர விளையாட்டான ஏறு தழுவல் பற்றி சங்க இலக்கியமான கலித்தொகை விரிவாக எடுத்து இயம்புகின்றது. நீலகிரி மாவட்டம் கரிக்கையூரில் கிமு 1500க்கும் முற்பட்ட ஏறு தழுவல் காட்சிகள் வரையப்பட்ட குகை ஓவியங்கள் காணப்படுகின்றன. குறிஞ்சி நிலத்திற்கும் மருத நிலத்திற்கும் இடைப்பட்ட முல்லை நில ஆயர்களால் ஏறு தழுவல் நடத்தப்பட்டது. தங்களது ஆணிரைகளை வன விலங்குகளிடமிருந்தும் கல்வர்களிடமிருந்தும் பாதுகாக்க தங்களது இழைகளை வலிமை உடையவர்களாக தயார் செய்யும் பொருட்டு ஏறு தழுவல் நடத்தப்பட்டது. ஏறு தழுவல் தொடங்கும் முன்பு எம் மகளின் சார்பாக நடைபெறும் ஏறுகோள் விழாவில் ஏற்றை தழுவவல்ல வலிமையுடையோர் அனைவரும் தொழுவத்துக்கு வருக என ஏறுகோட்பறை அறிவிக்கப்பட்டது. தான் அடைய விரும்பிய தலைவியின் பொருட்டு ஏறு தொழுவத்தினுள் விடப்பட்டவுடன் தலைவன் ஏறு தழுவுவதில் எனக்கு நிகர் எவருண்டு, இவள் பொருட்டு விடப்பட்டுள்ள ஏற்றை அடக்கி இவளை அடைவேன் என்று மார்தட்டி தாளாண்மை செய்தான். எவ்வித வேலையில் ஈடுபடுத்தப்படாமலும் விதையடிக்காமலும் குறிப்பிட்ட ஆயமகளிற்காக வளர்க்கப்பட்ட கூரான கொம்புகளை உடைய ஏர்கள் தொழுவத்தினுள் புகுந்தன. ஏர்களின் ஆர்ப்பாட்டத்தை கண்ட பொதுவர்கள் சீற்றத்துடன் அவைகளை கண்டு அஞ்சாது ஆர்ப்பரித்து ஏர்களின் மேல் பாய்ந்தனர். ஏர்களின் கொம்புகளை மார்பிலே தழுவிக்கொண்டும் கழுத்திலே அனைத்தும் போராடினர். அதற்கும் இடங்கூடாத ஏர்கள் அவர்களை தூக்கி நிறுத்தின. ஏறு தழுவி எல்லோரும் சென்றபின் இரத்தத்தால் சிவந்து கிடந்த நிலத்தில் காதல் கொண்ட மகளிரும் அவர்தம் கணவரும் கூடி குறவை கூத்தாடினார்கள். கொலைக்கஞ்சா ஏற்றை கண்டு அஞ்சும் பொதுவனை மறுபிறப்பிலும் ஆயமகள் தழுவ நினையாள் என்பதை கொல்லேற்று கோடஞ்சுவானை அருமையும் புல்லாலே ஆயமகள் என்று கலித்தொகை பாடல் கூறுகிறது. சங்க காலத்தில் சிறப்புடன் நடத்தப்பட்ட ஏறு தழுவல் பின்வந்த காலங்களில் மனவினை காரணமாக நடத்தப்படாமல் மாடுகளின் மேல் பரிசுகள் வழங்கியும் உருமால் கட்டப்பட்டும் எல்லோரும் பங்கேற்கும் விழாவாக மாற்றப்பட்டது. தமிழர்களின் வீர விளையாட்டுகளுள் மல்யுத்தமும் அடங்கும். முக்காவ நாட்டு ஆவூர் மல்லனை சோழன் போரவை கோப்பெரும் நற்கிள்ளி மல்யுத்தம் செய்து வென்ற செய்தியை இன்கடுங்கள்ளி ஆமூர் ஆங்கன் மைந்துடன் மல்லன் மதவழி முறுக்கி என்ற புறநானூற்று பாடல் மூலம் அறிய முடிகின்றது. இன்றளவும் மல்யுத்தத்தில் சங்கு நெறிஞ்சான், மலத்தி குப்பர, கவிழ்த்து குப்பர, துதிக்கை போட்டு குப்பர அடித்தல், வெளி உட்கொடு, உட்கொடு, வாரி குப்பர, இடுப்பு உருட்டி, புறங்கை மடக்கி, கால் முதலிய முறைகள் வழக்கில் உள்ளன. தமிழர்கள் புலிகளுடன் சண்டை செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தனர். பாளையக்கார மன்னனான வெள்ளை மருது பொழுதுபோக்கிற்காக புலிகளுடன் சண்டை செய்தான். இவரை பற்றி கர்னல் வெல்ஸ் என்பவர் தான் எழுதிய எனது இராணுவ நினைவுகள் என்னும் நூலில் வேட்டைக்கு செல்லும் போது பேழ்வாய் புலி எதிர்பட்டால் பெரிய மருது பாய்ந்து சென்று சீறி வரும் புலியின் வாளை இரு கைகளாலும் பிடித்து பரபரவென்று இழுத்து சென்று இரு பின்னங்கால்களையும் இறுகப்பற்றி கவன்போல் சுழற்றி ஓங்கி தரை மீது அடிப்பான். ஆத்திரத்தோடு அவனை கடித்தெறிய அப்புலி தன் வாயை திறக்கும். பெரிய மருது தன் பற்களை நரநரவென்று கடித்துக் கொண்டே தன் கால் தினவு தீர புலி சாவ அதை தன் காலில் போட்டு துவைப்பான். பின் அதன் வாயை இருபுளவாக கிழித்து பற்களை ஆட்டி பிடுங்கி அவற்றை கொண்டு வந்து நண்பர்களுக்கெல்லாம் காட்டி வெற்றி நகை புரிவான் என கூறியுள்ளார். இன்றைய காலங்களில் தமிழர் வீர விளையாட்டுகள் பல நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டு இருக்கின்றன. தமிழர்களின் வளரி தன் வாழ்நாளை முடித்துக் கொண்டது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் சினிமாவில் சிங்க நடை போட்ட சிலம்பம் சினத்தை இழந்து விளையாட்டாய் போய்விட்டது. ஜல்லிக்கட்டு சட்டத்திற்கு கட்டுப்பட்டு அடங்கி போனதால் அடங்கா காளைகள் அடிமாடுகளாக போய்கொண்டிருக்கின்றன. களரி கடவுளின் சொந்த நாட்டுக்கு களத்தை மாற்றிக்கொண்டது. மல்யுத்தம் மாமல்லனுக்கு பின் மத்திய தரைக்கடல் நாடுகளுக்கு கப்பல் ஏறியது. நடசாரியோ நாடுகள் பல கடந்து புதிய வடிவத்தில் நம்முன் வந்து நிற்கிறது. வீரம் இல்லாதாருக்கு விடுதலையும் இல்லை, உரிமைகளும் இல்லை. வீரம் இல்லாதாருக்கு விடுதலையும் இல்லை, உரிமைகளும் இல்லை. ஆகையால் தமிழர்களிடத்தில் ஒரு மறுமலர்ச்சி வெற்றி பெற வேண்டுமானால் இப்பொழுது தமிழரிடத்தில் மறைந்து நிற்கும் வீர உணர்ச்சியை வலுப்படுத்த தக்க ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். அதற்காக ஒவ்வொரு ஊரிலும் கிராமத்திலும் சிலம்பக்கூடங்கள் ஏற்படுத்துவது அவசியம் என திருவாளர் சுந்தரம்பிள்ளை 1940ஆம் ஆண்டு விடுதலை என்னும் பத்திரிகையில் கூறியதற்கு ஏற்ப அவருடைய கனவுகள் நிறைவேறும் விதமாக வேர்களை இழந்து விடுதுகளால் பிழைத்துக் கொண்டிருக்கும் தமிழர் வீர விளையாட்டுகளுக்கு
வீறு நடைபோடும் களமாக மலேசியாவில் நடைபெறும் 9வது உலகத்தமிழ் மாநாடு அமையும் என்ற நம்பிக்கையுடன் எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.